நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி அமைந்தால் முன்னாடி இருந்த கடன்கள்லாம் நாம் தமிழர் கட்டாதுன்னு சொல்லியிருக்காரு. சீமானுக்கு யார் இதெல்லாம் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது, இண்டிவிஜுவல் வாங்கல. முக ஸ்டாலினோ வேற யாரோ அடிப்படை அறிவே இல்லை. இல்லைன்னா ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்குவேன்னு சொல்லுவாரா? அதை கேட்டு கைத்தட்ட வேற ஒரு கூட்டம் இருக்குது. அதில் சமீபத்தில் சாட்டை அவர்கள் சொல்லியிருக்காரு, விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் அவரை எதிர்த்து நான் இப்போ 2 தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டிடுறாரு. ஆனால் சாட்டை திரும்ப அமைதியாக தேர்தலே போட்டிடாம கடந்து போறாரு. அவர் சேட்டைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வில்லிவாக்கத்தில் நடந்தது வில்லிவாக்கம் வில்லனின் வில்லத்தனம். ஆதவ அர்ஜுனா பண்ணிட்டாராம். இது அவரே பாட்டில உடைச்சு திமுக காரன் கூட சொல்ல, ஏவல் துறையா இருக்கிற தமிழ்நாடு காவல்துறை கூட அப்படி ஒரு கதையை சொல்ல. ஆதவ அர்ஜுனா தான் ஆளை அனுப்பிச்சு அவரு தான் பாட்டில் எல்லாம் சொன்னாருன்றார். இவர் யாருக்காக பிரச்சாரம் பண்றார் புரியுதா உங்களுக்கு? விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவருடைய தண்டவாளத்திலிருந்து தடம் புரண்டுட்டார். அவர் திராவிட கட்சிகளை நான் ஒழிப்பேன், தம்பி வரணும்லாம் சொல்லிவிட்டு என்ன காரணத்தினாலோ அவர் திடீர்னு ட்ராக்கை மாத்தினார். 2-3 வருஷம் தாவேக்கா 2024 ஆரம்பிச்சாங்களா, அதுல இருந்து இதனுடைய போக்கு சரியில்லாம போச்சு. அவர்கிட்ட கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பேர் எடுத்த ஒன்னும் இங்க இருந்தா ஒன்னும் வேலைக்கு ஆகாதுறான்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அவருக்கு 3% மேல வந்தாருனாலே பரவாயில்லங்க, அது அவருக்கு தக்க வச்சுட்டாருன்னு அர்த்தம். கட்சி இருக்கும், அது போயிடாது. ஆனா கட்சியின் வீச்சும் அதனுடைய பலமும் பெருமளவுக்கு குறைஞ்சிரும் இந்த தேர்தலுக்கு பிறகு. கருணாநிதி தோல்வியே அடையாதவர்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், பச்சைபாஸ் காலேஜில் தான் சென்னையில் அந்த ஓட்டு எண்ணிக்கை நடந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் கலாட்டாகி ஓட்டு எண்ணிக்கையை நிறுத்திட்டாங்க. அப்போ முதல்வராக இருந்தது எம்ஜிஆர். அவர்கிட்ட போனாங்க. கருணாநிதி ட்ரெயிலிங் ஆகிட்டு இருக்காரு. டாக்டர் HV ஹண்டேன்னு சொல்லிட்டு நல்ல ஃபேமஸ் டாக்டர், அவரை தான் நிறுத்தி இருந்தார் அண்ணா நகர் தொகுதி. அப்போ அவர் லீடிங்கில் வராரு. ஒரே கலாட்டா ஆகுது, கமோஷன் ஆகுதுங்க. அவங்களால திமுகவினரை சகிச்சிக்க முடியல. அப்போ எம்ஜிஆர் அண்டையை கூப்பிட்டு சும்மா தோத்தா மாதிரி ஒத்துக்கிட்டு போயிடு, இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவானுங்க திமுக காரணங்க. அப்படி பிச்சை போட்டது எம்ஜிஆர் போட்டு தாங்க கருணாநிதி அண்ணா நகர்ல ஜெயிச்சதான் வரலாறு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சீமான் அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்தாரு, நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி அமைந்தால் முன்னாடி இருந்த இந்த கடன்கள்லாம் நாம் தமிழர் கட்டாதுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல் விமர்சகராக இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? கடன்களையா? முன்னாடி இருந்த அந்த ஆட்சி, அந்த திமுகவோ அதிமுக வாங்கின அந்த கடன்கள்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் கட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, சீமானுக்கு யார் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அடிப்படை அறிவே இல்லை. தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது, இண்டிவிஜுவல் வாங்கலை. முக ஸ்டாலினோ வேற யாரோ அரசின் சார்பாக மத்திய அரசின் ஒப்புதலோடு கடன் சும்மா வாங்கலை. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போய் வேர்ல்டு பேங்க்லேயோ இல்லை வேற எங்கேயோ வாங்குறதாண்டா, நீங்கள் இவ்வளோதான் கடன் வாங்க முடியும், உங்கள் வருமானம் இவ்வளோ இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் இன்கம் இவ்வளோ இருக்குது, இந்த அளவுக்கு தான் கடன் வாங்க முடியும்னு உங்களுக்கு வரம்பு வச்சுருக்காங்க. சும்மா கடன் எல்லாம் வாங்கிட்டு தள்ள முடியாது. ஸோ அந்த வரம்புக்குள் தான் வாங்க முடியும். நம்பர் 1. அப்படி வாங்குகிற கடன் தனிநபர் யாரும் வாங்கிறது இல்லை, அரசின் சார்பில் வாங்கப்படுகிறது. அப்போ அரசின் சார்பில் அது திருப்பி செலுத்தப்படணும். ஆட்கள் மாறலாம், கட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனால் கவர்மெண்ட் அவன் தானே லோன் வாங்கியிருக்கான். கவர்மெண்ட் இல்லாத போகுமா? அது எப்போ சாத்தியம்னா, வடகொரியா மாதிரி தமிழ்நாடு இவர் தனி நாடு ஆக்கிட்டு எந்த கடனையும் நான் கட்ட மாட்டேன்னு தமிழ்நாடு அறிவிச்சா அது ஓகே. ஆனால் ஒரு இந்திய தேசத்தின் ஒரு மாநிலம் இந்திய அரசியல் சட்டத்தை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ இதெல்லாம் தெரியாமல்
அவர் பாட்டுன்னு இஷ்டத்துக்கு நான் கடன் வாங்கினா கட்டம், அப்போ யார் கட்டுவாங்க? இது அடிப்படை அறிவே அவருக்கு பொருளாதாரத்தில் இல்லை, கவர்னன்ஸில் இல்லைன்றது. இல்லைன்னா ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்குவேன்னு சொல்லுவாரா? அதை கேட்டு கைத்தட்ட வேற ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் பாவங்க. எனக்கு வந்து சீமான் வந்து அவரை நான் பாராட்டுறேன். சின்சியராக அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கார். போன தேர்தலில் இந்த கட்சியோட கூட்டணி அன்புமணி, இந்த தேர்தலில் இந்த எங்கே பொட்டி கிடைக்குதோ அங்கே மாறிட்டு இருக்காம, அட்லீஸ்ட் இதுக்கு அவர் பொட்டி வாங்கி கூட இருக்கலாம். இப்படி நிற்கிறதுக்கே தனியாக பொட்டி வாங்கியிருக்கலாம். ஆனால் தனியாக நின்றுட்டு இருக்காருல்ல. அவர் சொன்ன மாதிரி எந்த கட்சியோட நான் கூட்டணி அமைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் நிற்கிறார் இல்லையா? அதில் நான் அவரை பாராட்டுறேன். கன்சிஸ்டன்சி இருக்குது, தொடர்ச்சியாக இருக்குது. ஆனால் அவருடைய இந்த அரசியல் கருத்துக்களெல்லாம் நம்மளால் ஜீரணிக்க முடியலைங்க. அவர் வந்து பேசுகிற விஷயங்கள்லாம், நம்ம ஒரு நாடு ஒரு மத்திய அரசின் கீழே இருக்கோம். நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றினா கூட இங்கே ஒரு கவர்னர்னு ஒருத்தன் உட்காந்துட்டு அதை ஆட்டையை போடுவான். அவனை துரத்தி நம்ம ஏதாவது அனுப்பிச்சா ஜனாதிபதி மேலே உட்காந்துட்டு இருப்பான், அது ஆட்டையை போடும். இப்படியெல்லாம் தடைகள் இருக்கும்போது இவர் வந்து அதிபர்னு சொல்கிறாங்களே, இப்படி ஏதாவது ஒரு தனி நாடு கைலாசான்னு ஒன்று உருவாகிருக்குல்ல, அதை மாதிரி ஏதாவது ஒரு உருவாக்குனா அங்கே இதெல்லாம் பண்ணலாம். அண்டர் தி யூனியன் ஆஃப் இந்தியா, அண்டர் தி யூனியன் இந்தியா கான்ஸ்டியூஷன் இது வந்து அப்படிலாம் நடத்த முடியாதுங்க. அரசாங்கத்தை நடத்தவும் விடமாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. புரியுது சார். ஆக்சுவலாக இப்போ விஜய் வந்து இந்த அரசியல் வருகைக்கு முன்னாடி வந்து நாம் தமிழரும் இப்போ சீமானும் வந்து பயங்கரமான ஒரு ஆதரவை வந்து தெரிவித்தாங்க. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சீமானவர்களும் நாம் தமிழர் இருக்க தம்பிகளும் வந்து தீவிரமாக வந்து விஜயை வந்து எதிர்த்தாங்க. இப்போ அதில் சமீபத்தில் சாட்டை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் அவரை எதிர்த்து நான் வந்து நிற்பேன்னு சொல்கிறாரு. ஒரு ரீசெண்டாக ஒரு செய்தி ஒன்று வந்து விஜய் வந்து தேர்தலே போட்டியிட மாட்டேன்னு சொல்லிலாம் வந்து சவுக்கு சங்கர் போட்டிருந்தாரு. நான் கூட கேட்டிருந்தேன், கெட்டிக்காரன் புழுகே 8 நாளைக்கு, உனக்கு உன் புழுகெல்லாம் எத்தனை நாளைக்கான்னு. ஓகே, இப்போ 2 தொகுதியில் வந்து விஜய் அவர்கள் வந்து போட்டிடுறாரு. ஆனால் சாட்டை துறைமுருகன் வந்து அமைதியாக தேர்தலே போட்டிடாமல் கடந்து போகிறாரு. இல்லை, சாட்டை துறைமுருகன் அமைதியாக போகிறாருன்னு நினைக்காதீங்க. அவர் சேட்டைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. வில்லிவாக்கத்தில் நடந்தது வில்லிவாக்கம் வில்லனின் வில்லத்தனம். ஆதவ அர்ஜுனா பண்ணிட்டாராம். இது அவரே பாட்டில் உடைச்சி, திமுக காரன் கூட சொல்ல, ஏவல் துறையாக இருக்கிற தமிழ்நாடு காவல்துறை கூட அப்படி ஒரு கதையை சொல்ல. 2 பேரை அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க, அதுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரையும் மிஞ்சிட்டாரு. யாரு? சேட்டை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதவ அர்ஜுனா தான் ஆளை அனுப்பிச்சு அவர் தான் பாட்டிலெல்லாம் தூவ சொன்னாருன்றாரு. இப்போ இவர் யாருக்காக பிரச்சாரம் பண்ணுறாரு புரியுதா உங்களுக்கு? திமுகவின் அடிமை ஆகிட்டாருங்க. அந்த ஆளு வாங்கின கூலிக்கு அதிகமாகவே கத்துறாரு. நீங்கள் அவர் போய் இப்போ அமைதியாகிட்டாருன்றீங்க. இன்னும் அவர் இது மாதிரி அவதூறுகள் பரப்புவார். 2வது, விஜய் எங்கே நின்னாலும் நான் நிற்கிறேன்னு சொன்னார் இல்லையா? முதல்ல அதுக்கு அவங்க அண்ணன் சீட் கொடுக்கணும் இல்லை? அவருக்கு சீட்டை கிழிச்சிட்டார்ல அவரு. தம்பி நீ எங்கேயும் நிற்க வேணாம், இங்கே உட்காருப்பா, ஒரு ஆணியும் பிடுங்க வேணான்ட்டு. அதனால் சேட்டை துரைமுருகன் வந்து திமுகவுக்காக விஜய் எதிர்ப்பை அவுட் சோர்சிங் வாங்கி கான்ட்ராக்டில் எடுத்து அவர் பண்ணிகிட்ருக்காரு. அநேகமாக மே 4 வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பார். இல்லை சார், இப்போ அவர் வந்து தேர்தலில் வந்து போட்டியிடாமல் இல்லை சார், சீமானவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் தான் இல்லை, நான் மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் ஆதரித்து அவங்க தொகுதியில் பேசணும். ஸோ அதனால் எனக்கு அந்த வேலை நீங்கள் சொல்கிறதே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் நாங்கள் நிற்கிறேன்றாரு. அப்போ வந்து அவருக்கு மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் வேலை செய்யணுன்றது தோணாதா? அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது வந்துங்க, அவருக்கு வந்து தேர்தலில் விஜயெல்லாம் எதிர்கொள்ள முடியாதுங்க. தோல்வி வந்து நிச்சயம். அதுவும் அவர் தொகுதியில் அவர் படுதோல்வி அடைவார். புரியுதுங்களா? இப்போ சீமான் தோக்க போகிறாருன்னா அவர் தோல்வி அடைவார், இவர் படுதோல்வி அடைவார். டெபாசிட்டே காலி ஆகும் சேட்டைக்கு விஜய் எதிர்த்து நின்னால். அதனால் அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் ஒதுங்கிட்டாரே தவிர அவர் இன்னைக்கு பேசுறத நாளைக்கு மறுத்துருவார். இல்லை சார், இப்போ அவரை நம்பி ஒரு கூட்டமே இருக்கு சார். சீமானை நம்பி தொடர்ந்து வந்து சீமானை நம்பி இருக்குங்க, சேட்டையை நம்பி சாட்டையை நம்பி இல்லை சார். இப்போ சீமானோட உங்களுக்கு அவர் சாட்டை, எனக்கு சேட்டை தான். ஓகே சார். அவரை நம்பி ஒரு கூட்டமே இருக்கும் போது இப்போ வரைக்குமே வந்து பயிற்சி மட்டும்தான் எடுத்துட்டு இருக்காங்க. எப்போ அந்த முயற்சி பண்ணுவாங்க அதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். நாம் தமிழோட இந்த எதிர்காலம் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கேள்விக்குறியாகும் வந்து சொல்றாங்க.
கேள்விக்குறியெல்லாம் ஆகாதுங்க. அதாவதுங்க, ஒரு அரசியல் கட்சி என்பது சர்வைவ் ஆகும். ஏங்க 50-60 வருஷமா ஆட்சியில் இல்லாத காங்கிரஸ் கட்சி சர்வைவ் ஆகுதா இல்லையா? சர்வைவ் ஆகுதா இல்லையா? 1% ஓட்டை வச்சுட்டு இருக்க கம்யூனிஸ்டுகள் 50-60 வருஷமா சர்வைவ் ஆகுறாங்களா இல்லையா? அதனால் அரசியல் கட்சின்னு இருக்குங்க, அது சர்வைவ் ஆகாது. அதாவது தமிழ் தேசியம்ன்ற அதில். ஆனால் அதனுடைய மக்கள் ஆதரவு வீச்சு என்பது பாதிக்கும் கீழே குறைஞ்சிரும். இப்போ அவர் 6% லோக்சபாவை விடுங்க, லோக்சபா எலெக்ஷன் வேறங்க. சட்டமன்ற தேர்தலில் 5% 6% வாங்கியிருக்காரு. நிச்சயமாக 3க்கு கீழே போவார். அது நடக்கும். அவருக்கு ஆதரவு மங்கும். இல்லைப்பா, ஒரு 18% ஓட் பேங்க் வாங்குவோன்னு சொல்லி சொல்றாங்களே சார் சீமான். சொல்றாங்க தானே, ஆசை இருக்கு தாசல் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்கின்ற மாதிரி. அவருக்கு 3% மேலே வந்தாருனாலே பரவாயில்லங்க, அது அவருக்கு தக்க வச்சுட்டாருன்னு அர்த்தம். 3% தாங்க அவருக்கு வரும். ஏன்னா தவறான அரசியலை கடந்த சில வருடங்களாக அவர் எடுக்கிறாரு. அதுவும் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவருடைய தண்டவாளத்திலேருந்து தடம் புரண்டுட்டார். அவர் திராவிட கட்சிகளை நான் ஒழிப்பேன், தம்பி வரணும்லாம் சொல்லிவிட்டு என்ன காரணத்தினாலோ அவர் திடீர்னு ட்ராக்கை மாற்றினார். அதனால் 1 வருஷம் அரசியல் இருக்குது பாருங்கள். 1 வருஷம் இல்லை, 2-3 வருஷம். தாவேக்கா 2024 ஆரம்பித்தாங்களா, அதிலிருந்து இதனுடைய போக்கு சரியில்லாமல் போச்சு. நிறைய பேர் காளியம்மாள் பாருங்கள் அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க. ஏற்கனவே கல்யாண சுந்தரம், ராஜீவ் காந்தி, அந்த மாதிரி அவர்கிட்ட கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பேர் எடுத்த ஒன்றும் இங்கே இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுறான்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால் அவர் கட்சி இருக்கும், அது போயிடாது. ஆனால் கட்சியின் வீச்சும் அதனுடைய பலமும் பெருமளவுக்கு குறைஞ்சிருங்க இந்த தேர்தலுக்கு பிறகு. இல்லை சார், இப்போ விஜய் அவர்களோடும் பெரம்பூரில் ஜெயிப்பாரான்றது ஒரு கேள்விக்குறி தான். திருச்சி கிழக்கில் ஜெயிப்பாருன்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் காரைக்குடியில் சீமான் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு சொல்கிறாங்களே சார். ஏங்க இதெல்லாம் யாரும் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சொன்ன காமராஜர் தோத்து இருக்கிறாரு, ஜெயலலிதா தோத்து இருக்காங்க, யார் இந்திரா காந்தி தோத்து இருக்காங்க, யார் ராகுல் காந்தி கூட தோத்து இருக்காரு அமேதியில். அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சர்வசாதாரணம். ரெண்டையும் ஒன்றா தான் எடுத்துக்கணும் போட்டி போடுறவங்க. ஆனால் இவர் இங்கே ஜெயிச்சிருவார், அவர் அங்கே தோத்துருவார் அப்படின்லாம் நாம் முன்கூட்டியே எதையுமே சொல்ல முடியாது. மக்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு நீங்களும் நானும் உள்ளே போந்து பார்க்குறோமா? அவங்க அமைதியாக இருக்காங்க. இந்த ஆரவாரம், இந்த கோலாகலம், இதற்கு இடையில் அவங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கும். இனிமேல் தான் டிசைட் பண்ண போகிறாங்கலாம் கிடையாது. மைக் போட்டு பேசின பிறகு தான் அது நடக்கும்லாம் இல்லை. தேவ் ஆல்ரெடி டிசைடட். இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமா? தொடர வேண்டாம் என்று மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா மு.க. ஸ்டாலினே தோத்துருவாருங்க குளத்தூரில். புரியுதுங்களா? அதனால யாரும் வெற்றி தோல்வி என்பது, கருணாநிதி தோல்வியே அடையாதவர்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், பச்சைபாஸ் காலேஜில் தான் சென்னையில் அந்த ஓட்டு எண்ணிக்கை நடந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் கலாட்டாகி ஓட்டு எண்ணிக்கையை நிறுத்திட்டாங்க இறுதி சுற்றுக்களில். அப்போ முதல்வராக இருந்தது எம்ஜிஆர். அப்போ அவர்கிட்ட போனாங்க, கருணாநிதி ட்ரெயிலிங் ஆகிட்டுருக்காரு, டாக்டர் ஹெச்வி ஹண்டேன்னு சொல்லிட்டு நல்ல ஃபேமஸ் டாக்டர், அவரை தான் நிறுத்தி இருந்தார் அண்ணா நகர் தொகுதி. அப்போது கலைஞர் கண்டெஸ்ட் பண்ணது. அவர் லீடிங்கில் வராரு. ஒரே கலாட்டா ஆகுது, கம்மோஷன் ஆகுதுங்க. அவங்களால திமுகவினரை சகிச்சிக்க முடியல. அப்போ எம்ஜிஆர் அண்டையை கூப்பிட்டு விட்டு சும்மா தோத்தா மாதிரி ஒத்துக்கிட்டு போயிடு, இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவானுங்க திமுக காரணங்க, இது ஒன்றா லா அண்ட் ஆர்டர்லாம் வரும், நான் பார்த்துக்கிறேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை கவனிச்சார். அது வேற விஷயம். அப்படி பிச்சை போட்டது எம்ஜிஆர் பிச்சை போட்டு தாங்க கருணாநிதி அண்ணா நகரில் ஜெயிச்சதா, 600 ஓட்டோ 400 ஓட்டில் ஜெயிச்சதா நீங்கள் எடுத்து பாருங்கள் வரலாறு. இப்போ எனக்கு ஐ எம் நாட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பரிங், பட் அந்த விட்னஸ் பண்ணவன் நான் இந்த நிகழ்ச்சிகளை. அதனால் தோக்காத தலைவர்ன்றவன் கிடையாது. எல்லாரும் வெற்றி தோல்வி நீங்கள் கேட்கலாம். துரைமுருகன் ஜெயிச்சிருக்காரு, செங்கோட்டையன் ஜெயிச்சிருக்காருன்னா அது அவங்களுடைய மக்கள் சேவையால் ஜெயிச்சிருக்கலாம். நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கருணாநிதி அவர்கள் தோற்றுவிட்டார் அண்ணா நகரில்,
அந்த வருஷம் எனக்கு சரியா தெரியல. இந்த காம்பினேஷன்ல எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார். அப்போ அவர் விட்டு கொடுத்தாரு, தேவையில்லாம அதை வச்சு பெரிய கலவரம் நடக்கும்னு. பச்சைபாஸ் காலேஜில் தான் அது நடந்தது கவுண்டிங். நான் அங்கே இருக்கேன். அப்போ ஒரே இதுதான் ரணகலமாக ஆயிட்டு இருக்கு. இவர் பின்னால போறாருன்னு ஒன்றும் திமுக காரங்க மூஞ்சி ஒன்றும் இதுவா இல்லை. அதனால உடனே அவங்க பேசுவாங்க இல்லையா, ஊழல் பண்ணிட்டானுங்க, அதை பண்ணிட்டானுங்க, அந்த மாதிரி ரொம்ப சிக்கல்லாம் பண்ணாங்க. அப்புறம் பெரிய மனசோட எம்ஜிஆர் எப்பவுமே மெக்னானிமஸா இருப்பாருங்க அந்த விஷயத்துல. இன்னொரு உதாரணம் சொல்றேன் எம்ஜிஆரை பத்தி. அதை நேர பார்த்தவர் எனக்கு சொன்னது. அதாவது இந்த பஸ் ஓனர்கள் முதலாளிகள்லாம் ஏதோ ஒரு பெர்மிட்டோ ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் ஏதோ கேட்டு வந்திருக்காங்க. எல்லாம் வர்றவங்க வெறுங்கையோட வரமாட்டாங்க, இல்லை பொட்டி கிட்டியெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காங்க. அவர் எல்லாத்தையும் கேட்டு, கோபாலபுரம் போயிட்டு வந்தீங்களா, கலைஞரை பார்த்துட்டிங்களான்னாரா? இல்லை சார், உங்ககிட்ட தான் முதல்ல அங்கே போயிட்டு வாங்க. அவர் சட்டசபையில் பிரச்சனை கிளப்பாமல் இருந்தால் தான் எனக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதான் அவரை கவனிச்சுட்டு அப்புறம் இங்கே வாங்க, போங்கன்னாராம். எதிர்கட்சி தலைவர் அவர் கலைஞர். அப்போ திமுக அதிமுக கிடையே எத்தனை பகைமை இருந்தாலும் அது ஒரு உள் உறவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் இப்போ விஜய்க்கு எதிராக வேலை செய்யுது. உதாரணத்துக்கு திமுக ஆட்சியில் இருக்குதுன்னா என்ன ஃபார்முலானா, 60% கமிஷன் கான்ட்ராக்டில் அவங்களுக்கு போகணும், 40% அதிமுகவுக்கு போகும். இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா 60% அவங்களுக்கு, வின்னருக்கு 60%, லூசருக்கு 40%. இது எழுதப்படாத விதி. ஆகவே அவங்க 2 பேருக்கும் ஒரு உறவு இருந்துதான் இருக்கு. தலைமையிலேருந்து ஜெயலலிதா பீரியட்ல மட்டும்தான் கொஞ்சம் ரப்சர் ஆயிடுச்சு, பர்சனல் ஈகோ ஆகி ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. மற்ற எல்லா பீரியட்லையும் இன்க்ளூடிங் பழனிசாமி அதெல்லாம் கொடுக்கல் வாங்கல்கள் இன்னைக்கும் இருக்கு. இல்லைன்னா அவர் ஜாலியா போவாரா? பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. கொடநாடு கொலை கேஸ், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஸ்டாலின். ஒண்ணுமே பண்ணல, 5 வருஷம் முடிஞ்சு போச்ச. எஸ்பி வேலுமணி அவரை பத்தி என்ன கதையா சொன்னாங்க. அதனால விஜய் சொல்றது உண்மைதாங்க. இன்னைக்கு திமுக அதிமுக எல்லாம் ரகசியமா ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு மாற்று அப்படின்னு சொன்னா விஜய் தான். அதை மக்களும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. எனக்கே புரியுதுன்னா சாதாரண மக்கள் எவ்வளவு விவரமானவர்கள். அதனால விஜயினுடைய கூற்று சரிதாங்க. நான் தான் மாற்று திமுக ஆட்சியை அதுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா அதிமுகவுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, ஆட்கள் தான் வித்தியாசம். கொள்ளை அடிப்பதில் இது மாதிரிலாம் எல்லாத்திலும் ஒன்றா தான் இருப்பாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார்.